ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி விநாயகா சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். கிரேவி அண்ட் பெப்பர் ஃப்ரை. சூப்பராக மஷ்ரூமை கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இதுக்கு வந்து மிளகாத்தூள் பொடி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி தக்காளியும் வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சோம்பும் பெப்பரும் திரித்து வச்சுருக்கேன். இதில் இந்த தக்காளி வெங்காயத்தில் கொஞ்சத்தை நான் அரைச்சி எடுத்துக்குவேன். கொஞ்சம் உள்ள வந்து 4 பல் முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்குவேன். இது அடுப்பில் கடாய் வச்சு ஆயில் விட்டு நம்ம ஆல்ரெடி கொஞ்சத்தை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் வெங்காயம் தக்காளியை. இப்போ மீதி இருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளியை போட்டு இதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருகாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டை சோம்பு இதையும் கூட போட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 4 முந்திரி பருப்பும் பொரிகடலை கொஞ்சோட போட்டிருக்கேன். அதையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி முந்திரி பருப்பு கொஞ்சம் பொரிகடலை இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கக்கூடிய தக்காளி பழத்தையும் போட்டு நம்ம நல்லா இதில் வதக்கி எடுத்துக்கலாம். கருகாமல் வதக்கி எடுத்துக்கலாம். இதை வதக்கிக்கிட்டே தக்காளியும் வதங்கவும் நம்ம என்ன செய்யலாம், அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கலவை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி வெங்காயம் அப்புறம் வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் இது கூட போட்டு சேர்த்து ஊற்றி நல்லா அரைச்சி வதக்கணும். லைட்டாக உப்பு போட்டுக்குவோம். உப்பும் போட்டு வதக்கிட்டோம்னா இது நல்லா வதங்கிட்டுருக்கும். பச்சை வாசனை போகந்தோடனே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், தண்ணி தொளித்து வதக்கிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா வச்சுக்கக்கூடிய வத்தப்பொடி மஞ்சள் பொடி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். சட்டியில் பிடிக்கிற மாதிரி வரும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் தண்ணியை தொளித்து வதக்கணும். அப்போ ஈரப்பதம் கிடைக்கும். ஸோ நல்லா கொழைய நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது நல்லா ஒரு பக்கம் நல்ல இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இன்னும் கொஞ்சம் கொழையாக வேகட்டும். அது கூட தேவையான அளவு உப்பையும் போட்டாச்சு. நம்ம மஷ்ரூம் வந்து ஆல்ரெடி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். மேலே வந்து இருக்கக்கூடிய தொலியை வந்து நான் உரிச்சிருவேன். ஒரு லேயர் தொலியை உரிச்சிட்டு தான் அந்த மஷ்ரூமை போடுவேன். நல்ல மஷ்ரூமை நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இது கொதிக்கட்டும். இது கூட நம்ம வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூமையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூமையும் இது கூட போட்டு நல்லா போட்டுக்கலாம். இந்த மஷ்ரூம் வந்து நல்லா அவிஞ்சிட்ருக்கட்டும். அது பார்த்திங்கன்னா நீங்கள் அவியும் போதே வந்து இதை பார்த்திங்கன்னா வந்து நல்லா குத்தி எடுத்துட்டிங்கன்னா குத்தி எடுத்துட்டிங்கன்னா நல்லா அவிஞ்சிரும். மஷ்ரூம் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து நல்லா அவிஞ்சிரும். கொஞ்சம் முழுசாக இருக்குது அந்த கரண்டியை வச்சே நீங்கள் குத்தினா போதும். கொஞ்சமாக இதுக்கு ஏற்கனவே மஷ்ரூமில் தண்ணி விடும். நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னாலே போதும். மஷ்ரூம் வந்து நல்லா அவிஞ்சிரும். இப்போ நல்லா மஷ்ரூம் அவிஞ்சு முடித்தோடனே நம்ம பார்க்கலாம். இது நல்லா கொதித்து நல்லா மஷ்ரூமும் அவிஞ்சு இது நல்லா கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நம்ம திரித்து வச்சுருக்கக்கூடிய சோம்பு பெப்பர் பொடியை இதில் மெல்ட்டால் தூவி ஒரு கிண்டி இறக்கணும்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க. நீங்கள் இது வந்து நல்ல சளி டைம்லலாம் நல்ல கோல்டு பிடிச்சிருக்க டைம்லலாம் இந்த மஷ்ரூம் கிரேவி இந்த பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரையை சாப்பிட்டிங்கன்னா நல்ல கோல்டு எல்லாமே உங்களுக்கு குணமாயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். சளி அவ்வளோ வெளியில் வந்துடும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரித்து வச்சுருக்கக்கூடிய சோம்பு அதை போட்டுட்டு மேல்ட்டால் மல்லித்தழையை தூவி இறக்கியாச்சு. மல்லித்தழையும் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இந்த மல்லித்தழையும் நம்ம நல்லா தூவி இறக்கிட்டோன்னா சூப்பர் மஷ்ரூம் ஃப்ரை பெப்பர் ஃப்ரை ரெடி. இதை வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ரெஸ்டாரண்ட்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தனா நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து ரசம் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் செம காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.